புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி அவர்கள் நூற்றாண்டு விழா ஜோதி விளக்கை ஏற்றி வைத்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்தார். பின்பு கல்வெட்டை திறந்து வைத்து நாட்டியம் ஆடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் திருமயம் திமுக ஒன்றிய செயலாளர் அழகு சிதம்பரம், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சரவணன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்காந்தர் மற்றும் அரசு அலுவலர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், ஊர் பொதுமக்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசு பள்ளிகளில் படித்த பலரும் இன்னைக்கு உயர்ந்த பொறுப்புகளில் இருக்காங்க. பெருமதிப்பிற்குரிய அப்துல் கலாம் தொடங்கி அண்மையில் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற நாராயணன் வர நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். நேற்றைய மாணவர்களைப் போல இன்றைய மாணவர்களும் நாளைய மாணவர்களுக்கு உதவிட துணை நிற்பவனும் உறுதி எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அரசு பள்ளிகளிலும் ஆலமரத்தை தாங்க முன்வந்துள்ள விருதுகளை வாழ்த்துகிறேன். இதுக்கான முன்னெடுப்பை முன்னின்று செய்யும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளின் உறுப்பினர் செயலர் திரு சுதன் IAS அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நம் அரசு பள்ளிகளின் நூற்றாண்டு திருவிழாவை ஆசிரியர்கள், அலுவலர்கள், தளபதியினுடைய அரசு அது மாத்திரமல்ல, இங்கே நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற கலையரங்கமாக இருந்தாலும் சரி, சுற்றுப்புற சேவைகள் அமைத்து கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் பெற்றுத்தந்து இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவையும் தொடங்கி வைத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் என்றைக்கும் அவர்களையும் நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவிகளை தொடர்ந்து இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக அத்தனை ஆசிரியர்கள், இந்த பகுதியுடைய முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரோடையும் இணைந்து மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்த இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் அவர்கள் கொண்டாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். திருமயம் அரசு மேல்நிலைப் பள்ளியை அன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய முத்தையா செட்டியார் அவர்கள் அன்றைக்கு இந்த பள்ளியை பார்த்திருப்பாரோ இல்லையோ, ஆனால் அன்றைக்கு அவர் தாத்தா எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதை விட அதனுடைய பழமை குன்றாமல் புதுப்பித்து தந்திருக்கின்ற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாம் தமிழகம் பெற்றிருக்கின்றோம். அந்த பழமை குன்றாமல் புதுமையோடு புதுப்பொழிவோடு நம்முடைய ஒன்றியத்தில் 2 கோடினாலும் இல்லை 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலே அதை புதுப்பித்து தந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், அதை போல நம்முடைய அன்புக்கும் பாகத்துக்கு உரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் ஆவார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த பழமை மாறாமல் அந்த புதுமையை இன்றைக்கு உருவாக்கி தருகின்ற வண்ணம் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த கட்டிடம் மட்டுமல்ல, நம்முடைய நீதிமன்ற கட்டிடம் மன்னரால் உருவாக்கப்பட்ட 125 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட அந்த கட்டிடம் கூட இன்றைக்கு 15.5 கோடி ரூபாயிலே பழமை மாறாமல் புதுப்பிக்க உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சரைத்தான் தமிழகம் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். அந்த பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும், அந்த பழமை குன்றாமல் அதுக்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தாலே தான் அரசு பள்ளிகளுக்கு மறுவாழ்வு வந்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியிலே. டாக்டர் ராஜசேகர பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி சிறப்பு செய்யப்படுகிறது.